ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் விட்டுருக்க நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இது அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ். இதில் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 1 இயர்க்கான ட்ரைனிங் முடிஞ்சிடும். உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கொடுப்பாங்க. சரி, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதில் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் பார்க்கலாம். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்களா உங்களுக்கு 360 போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 28 போஸ்டிங் இருக்குது. அண்ட் ஆர்கிடெக்சர் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 12 இருக்குது. மொத்தமாக 400 போஸ்டிங் இருக்குது இந்த இன்ஜினியரிங் டிகிரியில். அண்ட் மந்த்லி ஸ்டைஃபன் உங்களுக்கு 9000 ருபீஸ் தராங்க. 1 இயர் உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறமா டிப்ளமோக்கு அப்ரெண்டிஸ்க்கு என்னென்னா சிவில் இன்ஜினியரிங்கில் 150யும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 5ம், அண்ட் ஆர்கிடெக்சரில் 5ம், மொத்தம் 160 வேகன்சிஸ் தான் இருக்குது. அதாவது நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேசஸ் 160 தான் இருக்குது. இதுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் வந்து உங்களுக்கு வெறும் 8000 தான் தராங்க. இதுக்கான டியூரேஷனும் 1 இயர் தான். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கிராஜுவேஷன். நீங்கள் நார்மலாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருப்பீங்களே, அவங்களுக்கானது இது. முதல்ல இன்ஜினியரிங், செகண்ட் டிப்ளமோ, நெக்ஸ்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கிறவங்களுக்கு நீங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் எது படிச்சிருந்தாலுமே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். மொத்தம் 200 வேகன்சிஸ் இருக்குது. மந்த்லி ஸ்டைஃபன் வந்து 9000 தருவாங்க. அண்ட் தென் 1 இயர், இதுக்கான டியூரேஷனும் 1 இயர் தான். குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், ரெகுலரில் தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதுலேயே டிப்ளமோ ரெகுலரில் படிச்சிருக்கணும். மோஸ்ட்லி நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கணும், ரெகுலரில் படிச்சிருக்கணும், கரஸ்லலாம் படிச்சிருக்கக்கூடாது, நல்ல யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி நான் இன்ஜினியரிங், அதாவது டிகிரி, நார்மல் டிகிரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவங்களும் அதே தான், ரெகுலரில் படிச்சிருக்கணும், அதே தான், யூனிவர்சிட்டி, நல்ல யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் வேகன்சிஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் வந்து 1 இயர் ட்ரைனிங் இருக்குது நமக்கு. ஓகேங்களா? 1 இயர் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் ட்ரைனிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த அப்ரெண்டிஸில் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுத்துருக்கீங்க அப்படின்னாலுமே, இல்லை 1 இயருக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களோட அப்ளை பண்ணி முடிச்சிடுறீங்க உங்களோட டீட்டெயில்ஸை. அவங்க உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஆன்லைனில். ஓகேங்களா? கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதில் உங்கள் மார்க் வச்சு தான், அதாவது உங்களோட காலேஜ், நீங்கள் பிஎஸ்சி, எம்எஸ்சி எது முடிச்சிருந்தாங்களோ அந்த பர்சன்டேஜ் வச்சு தான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மார்க் பேசிக்கில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்கள இமெயிலில் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிடபிள்யூடி ஆஃபீஸ் இருக்குல்ல, சென்னை, அங்கே தான் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு போகணும். நீங்கள் இப்போ செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் சென்னையில் போய் தான் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் அங்கே போய் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஓல்டு நேஷ்னல் வெப் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இல்லை நான் ஓல்டில் பண்ணலை, நான் நியூவில் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதில் அப்ளை பண்ணணும். இல்லை நான் எதுலையுமே பண்ணல அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டைம் என்ரோல்மெண்ட் இருக்குல்ல, இதை வச்சு ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஐடி உள்ளே போயிடுங்க. அங்கே வந்து ஸ்டூடெண்ட் லாகின், ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதாவது ஆதார் கார்டு கேட்கும், உங்களோட மெயில் ஐடி கேட்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி கொடுப்பாங்க, 12 டிஜிட் நம்பரில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் கொடுத்துட்டு நீங்கள் அந்த மெயில் ஐடி அழுத்திட்டு அப்புறம் அப்ளை அகைன்ஸ்ட் அட்வர்டைஸ்டு வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணணும். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வரும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதில் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரியோட சர்டிஃபிகேட், ப்ரொவிஷ்னலோ இல்லை கன்சாலிடேட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் உங்கள் சிஜிபிஏ மட்டும் தான் அதில் இருந்துச்சுன்னா அதை இன்ட்டு 10ஆல் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பர்சன்டேஜாக அங்கே அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ட்ராவல் எக்ஸ்பென்ஸு. இப்போ நீங்கள் சப்போஸ் செலக்ட் ஆகிட்டீங்க, ஆனால் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு சென்னை வரீங்கன்னா அதுக்கான ட்ராவல் அலவன்ஸ் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் நம்மளோட காசில் தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 25/2026 மேலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ 25யோட லாஸ்ட் டேட்டு இன்னும் 3 டேஸ் தான் இருக்குது. டக்குன்னு அப்ளை பண்ணிவிடுங்க. அண்டு ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களை எப்போ சொல்லுவாங்கன்னா 3/7/2026 ஒரு 10 நாள்லேயே உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்களும் வெரிஃபிகேஷனுக்கு அடுத்த ஒரு 10 நாளில் நீங்கள் வெரிஃபிகேஷனும் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நீங்கள் ட்ரைனிங் போகலாம். ஓகேங்களா? இம்பார்ட்டண்ட் என்னென்னா 2022 பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 2025 பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2021 அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ தான் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வெளியே வரீங்கனாலும், இல்லை இதுக்கு முன்னாடி டிகிரி முடிச்சுட்டு ஜாப் தேடிட்டுருக்கீங்கனாலும் நீங்கள் இதில் தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அண்ட் இது மூலிமா உங்களோட ஒர்க் சூழ்நிலை எப்படி இருக்கும், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், நல்லாவே இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.